டிரைவிங் டெஸ்ட்ல தோத்து போறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாததில்ல. நீங்க ஒரு சூழலை எப்படி அணுகுறீங்க அப்படிங்கறது தான். எல்லாமே கரெக்டா தானே செஞ்சேன், அப்புறம் ஏன் ஃபெயில் பண்ணாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா, அதுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற 3 விஷயங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா, உங்க லைசென்ஸ் உங்க கைக்கு வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. முதலாவதா, ரவுண்டானா. எக்ஸாமினர் செகண்ட் எக்ஸிட் போங்கன்னு சொன்னதும் பதட்டத்துல நாம பண்ற முதல் தப்பு, கோர்ட்டுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் வலது பக்கம் பார்க்கறது. ரவுண்டானாவோட நோக்கமே டிராஃபிக்கை நிறுத்தாம நகர்த்துறது தான். வண்டி வரும்போது நிறுத்துறது தப்பில்ல, ஆனா வண்டியே இல்லாதப்போ நிறுத்துறது ஒரு தப்பு. நீங்க தூரத்துல வரும்போதே உங்க வலது பக்கம் யார் வராங்கன்னு லுக் ஏர்லி பண்ணணும். அங்க ஒரு கேப் இருக்குன்னா வண்டியை நிறுத்தாம அந்த டிராஃபிக் ஓட்டத்தோட நீங்களும் கலக்கணும். அதுதான் சரியான அப்ரோச். அடுத்தது, டிராஃபிக் லைட்ஸ். சிக்னல் பச்சையில இருக்கிறப்போ எல்லாரும் ஆக்சிலரேட்டர் கொடுப்பாங்க. ஆனா ஒரு புத்திசாலி டிரைவர் சிக்னலுக்கு ஒரு 6 கார் தூரத்துல வரும்போதே ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுத்துட்டு வண்டியை ரோல் பண்ண விடுவாரு. ஏன்னா சிக்னல் திடீர்னு மாறினா நீங்க எமர்ஜென்சி பிரேக் போட வேண்டிய அவசியம் இருக்காது. சிக்னலுக்கு பக்கத்துல வரும்போது இன்னும் பச்சையாவே இருந்தா அப்ப ஸ்பீட் ஏத்தி கடக்கணும். பச்சை விளக்குங்கிறது பீட் த லைட் பண்றதுக்காக இல்ல, சேஃப்டியா கடக்கிறதுக்காக. கடைசியா, டி ஜங்ஷன். தரையில இருக்கிற கோடுகளை கவனிங்க. அது ஒரு முழுமையான வெள்ளை கோடா இருந்தா அது ஸ்டாப் லைன். அங்க வண்டியை முழுசா நிறுத்திட்டு தான் மத்ததை யோசிக்கணும். ஆனா அது கிவ்வே லைனா இருந்தா அங்க ஒரு கேள்வி கேளுங்க. இது ஓபன் ஜங்ஷனா இல்ல க்ளோஸ்டு ஜங்ஷனா? பக்கத்துல மரம், சுவர்னு மறைப்பு இருந்தா அது க்ளோஸ்ட். அங்க வண்டியை நிறுத்தி நிதானமா பார்க்கணும். ஆனா பார்வை தெளிவா இருக்கிற ஓபன் ஜங்ஷன்ல ரவுண்டானா மாதிரி முன்னாடியே கவனிச்சு கேப் இருந்தா நிறுத்தாம போகலாம். இந்த 3 அணுகுமுறையும் உங்க டிரைவிங்க வேற லெவலுக்கு கொண்டு போகும்.